இலங்கை நாகை என மாறி மாறி போக்கு காட்டி வந்த பெஞ்சல் புயல் கடைசியில் தலைநகர் சென்னையை பதம் பார்த்து வெள்ளத்தில் மிதக்க வைத்திருக்கிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வளாகம் முழுவதும் குளம் போல தண்ணீர் தேங்கியது. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் ஸ்டான்லி மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கியதால் வந்து செல்வோருக்கு சிரமம் ஏற்பட்டது. வழக்கமாக கனமழையின் போது வேளச்சேரி குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்வது வழக்கம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக குடியிருப்பு வாசிகள் தங்கள் வாகனங்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்தனர். மழைநீர் சூழ்ந்து வாகனங்கள் வீணாகிவிடும் என்பதால் முன்கூட்டியே கார்கள், பைக்குகளை பத்திரப்படுத்தி வைத்தனர். இதேபோல தியாகராய நகர், பாண்டி பஜார் குடியிருப்பு வாசிகளும் தங்களது வாகனங்களை ஜிஎன் ஷெட்டி மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்தனர். சென்னை நந்தனம் பகுதியில் சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தவாறே சென்றன. முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி நிற்பதால் சாலையை கடக்க முடியாமல் இருசக்கர வாகனம் ஒன்று சாலையிலேயே பழுதாகி நின்றது. தீநகர் பேருந்து நிலையம் அருகே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்து குளம் போல் தேங்கிய நிலையில் பேருந்து நிலையம் இருந்த இடமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியது. மக்களுக்கு டி-நகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கொஞ்சம் மழை வந்தா கூட தண்ணி நிக்குது. ரெண்டாவது இந்த மோட்டர் வச்சுக்கிறாங்க. மோட்டரு அடிக்கடி எடுத்து விடுறதில்ல. அதாவது நாங்க போய் எடுத்து விடுறோங்க. சில டைம்ல அவர் எப்பயோ வராரு, எப்பயோ எடுத்து விடுறாரு. சென்னை மின்ட் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அவ்வழியாக கடந்த வாகனங்கள் அனைத்தும் மழை நீரில் நீந்தியவாறே கடந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கவே முடியாமல் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. தண்ணி போறதுக்கு வசதி இல்லை. இங்க தண்ணி ஆனால் கிளியர் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்கு. மழை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கங்க பள்ளமா இருக்கு. நிறைய இடம் நிறைய பேர் மாட்டி நிற்கிறாங்க. போக முடியல. வண்டி ஆஃப் ஆயிடுது. தள்ளி இருந்தா ரொம்ப பள்ளமா இருக்கு. இதே போல சென்னை வேளச்சேரி அம்பேத்கர் நகர் பகுதியிலும் சாலைகளில் மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலையோரங்களில் உள்ள கழிவுகளும் குப்பைகளும் மழை நீரோடு கலந்து தேங்கியிருப்பதால் சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதோடு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்தும் நிலவுகிறது. உண்மை நடவடிக்கை எதுவுமே இல்லையா சார்? எதுவுமே இல்லையா? என்ன இருக்கு? நீங்களே பாக்குறீங்க. இருக்கா பாருங்க. ஒண்ணுமே இல்லையா? இந்த மழைக்கே நிற்கிறேன்னா பேனா ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்கு சார். தண்ணி அந்த லாஸ்ட் தண்ணி போயிட்டே இருக்கு. வந்துட்டு யாருமே வரலையா? நீங்களே பாக்குறீங்க. யாராவது இருக்கா பாருங்க. யாருமே இல்லை. சென்னை ராயபுரம் பகுதியில் தேநீர் கடைக்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் புகுந்து தேங்கி நிற்க வாடிக்கையாளர்கள் அந்த தண்ணீரில் அமர்ந்தவாறே தேநீர் அருந்தினர். அப்பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தையும் மழைநீர் மூழ்கடித்திருக்க சாக்கடை கழிவுகளும் குப்பைகளும் மழைநீரில் கலந்திருப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவியது. சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் வாகனங்களும் மூழ்கியிருந்தன. சென்னை வடபழனி பகுதியில் பெரும்பாலான முக்கிய சாலைகள் மழை நீரால் சூழப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஒரு பக்கம் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் மழையில் வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தவிப்புக்கு ஆளாகினர்.